Welcome to accountancy class. Now we are going to see how to post a compound journal entry. I told you there are different types of journal entry like opening entry, closing entry, simple entry, compound journal entry, transfer entry, rectification entry, and one such type is here we are going to see, that is the compound journal entry. Okay, compound அப்படினா என்ன? More than one. அப்போ more than one transactions கொடுத்திருக்கும் போது நம்ம எப்படி அந்த ஜர்னல் டிரான்சாக்ஷனை ஜர்னல் என்ட்ரியும் லெட்ஜர் போஸ்டிங் காமிக்க போறோம் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஸோ மோர் தென் ஒன் டெபிட் ஆர் மோர் தென் ஒன் கிரெடிட், ஒரு டெபிட்டுக்கு மேல அல்லது ஒரு கிரெடிட்டுக்கு மேல ஆர் போத் டெபிட்டும் கிரெடிட்டும் மோர் தென் ஒன் இருந்தா then that entry is called a compound journal entry. So we'll just see what is a compound journal entry. When a journal entry has more than one debit or more than one credit or both, அதாவது ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கலாம் அல்லது more than one debit and one credit இருக்கலாம், இல்ல டெபிட்டும் கிரெடிட்டுமே ஒண்ணுக்கு மேல இருக்கலாம், or both, it is called a compound journal entry. Okay, now for items debited in the compound entry, entries are made on the debit side. So எதுக்கெல்லாம் டெபிட்ல என்ட்ரி இருக்கோ அதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகும்போது டெபிட் சைட்ல காமிக்கணும். அதே மாதிரி எதுக்கெல்லாம் கிரெடிட்ல இருக்கோ அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகும்போது கிரெடிட் சைட்ல காமிக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. Now this is a transaction here. Journalists are following transaction to post them to ledger. On what day? On May 20th, 2018, Ram paid salaries 15,000, electricity charges 8,000 and wages 2,000. அப்போ ராம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரே நாள்ல, எந்த டேட்டு? on May 20th he has made a payment for salary, electricity charges and wages. wagesனா கூலி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆல் எக்ஸ்பென்சஸ் வில் ஹேவ் டெபிட் பேலன்ஸ். அதை ஒரு குவிக் ரீகால் பண்ணலாமா? லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் வில் ஹேவ் கிரெடிட்னு சொன்னோம். அதை மாதிரி இந்த இதில் அக்கௌண்ட் ஷோயிங் கிரெடிட் பேலன்ஸ் அப்புறமா அக்கௌண்ட் ஷோயிங் டெபிட் பேலன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். What are they? Account showing debit balance, எல்லா எக்ஸ்பென்சஸ், ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரெண்ட் பே பண்றோம், பட் அல்லது பர்ச்சேஸ் டெபிட் பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன், அப்புறமா பேட் டெப்ஸ், அப்புறம் கமிஷனு, பேமெண்ட் ஆஃப் கமிஷனு, சன்ட்ரை எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றது, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி லோன் டேக்கன் ஆர் எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி லோன் டேக்கன் அல்லது ஜெனரல் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே என்ன சொல்றோம்? இட் வில் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ். ஓகே, அப்ப எதுக்கெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் இருக்க போகுது? So we are going to see all that will have credit balance. சேல்ஸுக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், ரிசீவ்டு என்னெல்லாம் ரிசீவ்டு? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இதுக்கு எல்லாமே என்ன பேலன்ஸ் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இது ஏற்கனவே மிஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எதுக்கெல்லாம் டெபிட் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இதை வந்து ரீகால் பண்றதுக்காக once again I'm showing you all this. Okay, now coming back here, now they have said all the expenses it's got to be debited. So DR போட்டு first lineல எழுதுனா debit. இப்போ ஒரே டேட்ல இது அப்பியர் ஆனதுனால salaries, electricity charges, wages எல்லாமே டெபிட்ல போட்டோம். இங்க ஒரு 8,000 plus 2 ஒரு 10 plus 15 25 ஆச்சா. ஸோ 25,000 அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல போட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்க டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் ஈக்குவல் ஆச்சு. இதை எப்படி நீங்க வந்து ஜேர்னல் லெட்ஜர் போஸ்டிங் காப்பீங்க? இப்ப சாலரிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15,000. இப்ப என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்? சாலரிஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். அப்போ சாலரிஸ் அக்கௌண்ட் எவ்வளவு டெபிட் பண்ணிருக்காங்க? 15,000 டெபிட் பண்ணிருக்காங்களா? சோ டெபிட் சைட் சாலரி அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 15,000 எழுதணும். அதுதானே கரெக்ட்? எஸ். ஸோ சாலரிஸ்ல டெபிட் சைட்ல 15,000 எழுதிருக்காங்க. அப்போ பர்டிகுலர்ஸ் காலம்ல என்ன எழுதணும்? யூ வில் ஹேவ் டு ரைட் to cash account. You will not write 25,000 and 15,000 ஏற்கனவே எழுதிட்டோம் நம்ம. to cash account அதே டேட்ல May 20th அதே மாதிரி தான். அடுத்தது அக்கௌண்ட் என்ன ஓபன் பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டெபிட் சைட்ல 8,000 காமிக்கணும்.
electricity charges account open பண்ணிருக்கோம். left hand side debit side 8000 போட்டோம். அப்போ particulars columnல to cash account எழுதணும். date அதே date தான். ஏன்னா it is a compound journal entry. next one என்ன கொடுத்திருக்காங்க? wages கொடுத்திருக்காங்க. wages எவ்வளவு debit பண்ணிருக்காங்க? 2000. so wages account open பண்ணிட்டு debit columnல நம்ம என்ன பண்ணணும்? 2000 எழுதணும். wages column open பண்ணிட்டோமா? debit sideல 2000 எழுதியிருக்கோமா? அப்ப இங்க particulars columnல to cash account எழுதணும். so இத நம்ம posting முடிச்சாச்சு. ledger posting முடிச்சாச்சு. சரி. இப்போ கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க? cash account with 25000 கொடுத்திருக்காங்க. இப்போ cash accountக்கும் நம்ம என்ன பண்ணணும்? we have to open an account. ledger account open பண்ணி ledger posting பண்ணணும். ஓகே. நம்ம cash account போட்டாச்சு. இப்போ இங்க என்னெல்லாம் டெபிட்ல வந்ததோ ஏதாவது salaries, electricity charges, wages, by salaries, by போட்டோம். இங்க 2 போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன போடணும்? by போட்டோம். by salaries, by electricity charges, by wages போட்டு அந்த expenses தனித்தனியா இங்க போடணும். so when we put it separately, when we add, it comes up to the amount which is equally debited and credited. so இங்க 25000 வந்திருது. okay. so cash accountல இத தனித்தனியா எழுதணும். by salary account, by electricity charges account, by wages account அப்படின்னு தனியா எழுதணும். இப்படிதான் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு compound journal entry posting பண்ணனும். I think I'm very clear. so all the expenses you put debit and to cash credit கொடுத்தோம். so independent ஒரு account open பண்ணி அந்த amount நம்ம debitல காமிக்கணும். particulars columnல இங்க என்ன எழுதிருக்கும்? to cash இங்க அதை எழுதணும். ஓகே. அதே மாதிரி கேஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலும் இந்த என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ அதெல்லாம் கிரெடிட்ல போடணும். ஓகே. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேஷ் ரிசீவ் பண்ணும்போது டெபிட் சைட்ல எழுதுறோம். கேஷ் பேமெண்ட் பண்ணும்போது அது வெளியில போகும்போது கிரெடிட்ல கொண்டு போகணும். Okay children, so I think I am very clear with you. Please go through this and make yourself clear about the posting of compound journal entry. We come to the end of this class. Thank you.